செம்மையாக இருந்துச்சு படம். அந்த ஒரு இது குன்றம்ண்ணா தூக்கலாம். படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல யாரு கொலகாரம் கண்டுபிடிக்க முடிச்சா கொலைக்காரன் அந்த அம்மா தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. வச வச்சு பண்ணாங்களா அவங்க தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆனா யாரும் சொல்லல படத்துல. யாரும் சொல்லல. படம் சூப்பரா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங்காக இருக்குது. 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலை நடந்திருக்கு. 4 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. க்ரைம் மூவி தான், எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ கிளைமேக்ஸ் வந்து நம்ம கையில் விட்டது எப்படி இருந்தது? அது புதுசாக இருக்குது. இது வந்து தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்க்கலாம். பார்த்தா அவங்களுக்கே வந்து பிடிக்கும் இந்த படம். கண்டுபிடிச்சிங்களா? யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. 4 பேருமே தான் கொலை பண்ணியிருக்காங்க. சரி பார்ப்போம் இதுக்கப்புறம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துல வித்தியாசத்தோட பெர்ஃபார்மன்ஸ். வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, அதுதான் நல்லா இருக்கு. அதாவது யாருமே இப்படி பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. அது செம்மையாக இருக்குது. வித்தியாசத்து கலையரசன் எப்படி நடிச்சிருக்காரு? கலையரசன் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் அவருக்கு பிடிக்கலன்னு நல்லா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட ஒரு டிஃபரெண்டான த்ரில்லரா ஆமாம் இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோடலாம் பசங்களாம் பயப்பட வேண்டாம், நல்லாவே வந்து பார்க்கலாம். பயப்படுற அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறேன். நல்லாவே வந்து எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்தது பாஸ். சஸ்பென்ஸ் மூவி, ஒரு சஸ்பென்ஸான இது கொண்டு வந்திருந்தாங்க. கடைசியில் யார் கில்லருங்கிறத வந்து நம்ம மேலே போட்டு விட்டாங்க. அது ஒரு பெரிய இது. ஏன்னா ஆக்சுவலாக புரியாத புதிருக்கு அப்புறமா இது ஒரு இது. ஏன்னா புரியாத புதிரில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. த்ரில்லரை விட இது சஸ்பென்ஸ் நல்லா இருந்தது. அது ரொம்ப பிடிச்சது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் விதார்த்துக்கு வந்து வாய்ஸே கிடையாது. பட் ஆனால் அவரை வந்து டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருந்தாங்க. அதில் அவரோட எக்ஸ்பிரஷன் தான் ஃபுல்லாக இதில் நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பர். கலையரசன் அப்புறம் வந்து விஜய் வில்லன், மெயினாக வில்லன் வந்து அவர் தான் பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது கோவம் வர்ற மாதிரியே பண்ணுவாங்க. எப்போ ஒரு வில்லன் மேலே நமக்கு கோவம் வருதோ ஆக்சுவலி அப்போ அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நல்லா இருந்தது, சூப்பர். லேகிங்கிறத விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. பட் ஆனால் அது புரியல, என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களா எல்லாருமேன்ட்டு. கடைசியில் எல்லாருமே ஒரே இதில் கொண்டு வரும்போது தான் அதோட இதுவே நல்லா இருந்தது. அது செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் தெரியுது அதோட கான்செப்ட். நல்லா சார், தேங்க்யூ. யாருன்றது அவங்க கதையிலேயே சொல்லிடுவாங்க. பட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட விட்டது. ஏன்னா நடுநொடியிலேயே ஸ்பேஸ் விட்டு ஊஸ் த கில்லர் அப்படின்னு இருக்கும். இது கடைசியில் முடிக்கும்போது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயத்தினால நடக்குது. அதுக்கு கெஸ் பண்ணுங்கன்னு மக்கள்கிட்ட விட்டது. மக்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூவியாக நான் பார்க்குறேன் அது. ஸோ ஆக்டர்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே 3மே நல்ல ஆக்டர்ஸு. அவங்க 3 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வித்தார்த்தியும் நம்ம கலையரசுன்னு சொல்ல தேவையில்ல. பட் சந்தோஷ் பிரதா ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஜானரில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வெளியே வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் அந்த காமெடிஸ் இதெல்லாம் நிறைய சீரியஸ் ரோல் தான் நான் பண்ணி அவரை பார்த்துருக்கேன். பட் இதில் வந்து மனசாட்சி ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலையரசன் இவங்கெல்லாம் நார்மலாகவே நல்லா பண்ணுறவங்க தான். வித்தார்த் கூட டைலாக்ஸ் இல்லாமல் கன்வே பண்ணியிருக்காரு. ஸ்டோரியை டைலாக்கே இல்லாமல் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ் ஃபினிஷ் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க. என்னடா படம் முடிஞ்சிச்சான்ற மாதிரி இருக்கும். அது காரணம் என்னென்னா நீங்கள் தான் சொல்லணும், அது யார் கொலையாளின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி விட்டாங்க. அது வந்து புதுவிதமாக நான் அட்டம்ப்டாக பார்க்குறேன். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். ஒன் டைம் நல்ல வாட்சபுளாக இருக்கும். ஆமாம், டியூரேஷன் கம்மி தான். பட் அதுதானே இன்றைக்கி காலத்தில் நம்ம அதை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரி வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் அது ஒவ்வொருத்தரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதனால தான் அது நடந்தது நிறைய படம் அதை நோக்கி போடுவாங்க. பட் இது எல்லாமே நிறைய மக்களுக்கு புரிதல் அதிகம். தமிழ் சினிமா வந்து மக்களுக்கு நிறைய புரிதல் அதிகமாக இருக்கனால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இது எல்லாமே அந்தளவுக்கு காம்ப்ளிகேஷனான மூவி கிடையாது. பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். இது மூன்றாம் கண் படத்துடைய டைரக்டர். படம் ரொம்ப வித்தியாசமான படம். எல்லா பக்கமும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. ரசிகர்களை ஹீரோவாக்குற முயற்சியில் இந்த ஒரு படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும். ஆதரவு. நன்றி. மூன்றாம் கண் படம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே இங்கே கமலாவில் வந்து ஆடியன்ஸோட சேர்ந்து பார்த்துருக்கோம். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். புது ட்ரை, அதுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்களும் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறீங்க இது என்ன மாதிரி கதை அப்படின்ற விஷயம். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸோட கையில் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸை வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க, யாராக இருக்கும் இவங்களா இருக்குமா அப்படின்ற விஷயம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒரு ஹெல்த்தியான குரூப், ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த பிரதிபலிப்பு இந்த படத்துலையும் வந்திருக்கு. ஸோ கோ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். பெரிய படத்தோட மோதி இருக்கும். நிறைய படங்கள் இன்னும் வந்து தியேட்டர்ஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் எங்கள் படங்கள் வந்து போராடி இன்னைக்கு ஸ்க்ரீன் கிடச்சி கிட்டத்தட்ட நிறைய இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் நல்லபடியாக கொண்டு போய் சேரணும்னா நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. அண்ட் வாட்ச் மூன்றாம் கண் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு எங்களோட ரிலீஸ் ஆகிற டபுள் ஆக்குபென்சி அண்ட் அபிபி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எங்களோட மனமார வாழ்த்துக்கள், வந்த வாழ்த்துக்கள். கரெக்ட். ஓகே. ஸோ எங்கள் படம் நாங்கள் இப்போ தான் பார்த்துட்டு வரோம்.
சார் சொன்ன மாதிரி நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும் யார் அது கொலை பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அண்ட் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. மூன்றாம் கண் படத்தில் வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் சசிகரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து சொல்லிட்டு படம் அதாவது செமையாக பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூன்னு. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் விதாத்தண்ண, சந்தோஷ், அதுக்கப்புறம் கலை அண்ணன் எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்கள் நல்லா வரது கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இதுக்கு சொல்லுங்க. என்னன்னா இது இருக்க ஹீரோவை விட நீங்க தான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கு படம் மூன்றாம் கண். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துருக்காங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே பாசிட்டிவ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாக ரொம்ப நல்ல படம். இது தயவுசெய்து எல்லாருமே தேட்டருக்கு வந்து போய் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட். இது எல்லாருமே லைக் பண்ணுங்க. தயவுசெய்து ஒரு ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். மூன்றாம் கண் படம் செம்மையா இருக்கு. கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். டைரக்டர் சார் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் டச் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த முழு தைரியமும் அவருக்கு இருக்கு. ஸோ அந்த விதாத் சார் கேட்கவே வேண்டாம். இப்போ எப்படி பேச பாருங்க, படத்துல பேசாமலே இருக்காரு. கண்டிப்பா சந்தோஷ் ப்ரோ மாதிரி ஒரு மனசாட்சி இருந்தா யாருமே பேசவே வேண்டாம். எல்லாம் மனசாட்சி பேசி அதுவே அதோட எல்லாத்தையும் சொல்லிடுது. அதனால நமக்குலாம் அவர் மாதிரி ஒரு மனசாட்சி இருந்தா யாருமே பேச வேண்டாம். ஸோ எக்ஸலண்டா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு சூப்பர் மூவி. அண்ட் என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட் டைரக்டர் கிட்ட வைக்கிறேன், சாங் தயவு செஞ்சு எண்டில் ஆட் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ஆட் பண்ணிடுங்க, நாங்கள் எனர்ஜியா வெளியே வருவோம். ஓகே, தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பேர் ராஜ் பிரதாப். நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். மூன்றாம் கண் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. வந்து டேரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சசிகுமார் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நல்ல ஒரு இன்டெலெக்சுவலான ஸ்க்ரீன் பிளே, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மூன்றாம் கண் திரைப்படத்தை இன்னைக்கு கமலாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் வந்து பார்ப்போம். மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே இப்போ இந்த படத்தில் சொன்ன மாதிரி தான், யார் அந்த கொலகாரர் நீங்களான்னு எங்களுக்கு கேட்கும்போது வெரி ஹாப்பியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் கேட்டால் நான் பேசலை படத்தில் அப்படின்னு. நம்ம பேசக்கூடாது, மக்கள் பேசணும். கண்டிப்பாக இந்த படம் மக்கள் பேசுவாங்கங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக இந்த படத்தோடைய இயக்குனர் சகோ கணேசன் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக படத்தை இயக்கியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதம். அஜிஸும் சரி, அதே நேரம் தலைவா நம்ம தலைவர் பேருங்க இல்லை அவர் ஐயோ என்ன ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். நான் அவர்கிட்டே சொன்னேன், படம் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்களை பேசுகிறேன்னு. ரொம்ப அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமராமேன் கேட்கவே வேணாம். உதவி வந்து என்னை ஆள்லேருந்து என்னை வேறு லெவலில் மாற்றிட்டு வர ஒரு கேமராமேன். ரொம்ப அற்புதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் தேட்டரில் படம் பார்த்து எங்கள் டீமுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். மெயின் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சசி, அவர் அப்படி ஒரு நல்ல மனிதனுக்கு இந்த படம் வந்து போய் வெற்றிகரமாக சேர்க்கணும். அது எல்லாம் இறைவன் காப்பாற்றுவார்.